சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா, நமக்கு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் ராசியான சிம்ம ராசி அன்பர்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஒரு 12 பாட்டாக நம்ம பிரித்தோம்னா, எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல பேர் நினச்சிப்பாங்க நீங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆளுங்கன்னு. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஜாலியான ஆள், சரியா? அவுட் கோயிங் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. அந்த டஃப்னஸ்ஸுங்கிறது வந்துருங்க. இந்த மேஷமாக இருக்கலாம், இந்த சிம்மமாக இருக்கலாம், விருச்சிகமாக இருக்கலாம், அதே மாதிரி மகரமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க, சரியா? பட் உள்ளே போல பழகுனீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகள் வரும்போது, அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்கள் உங்கள் நேச்சரே அப்படி தான். அதனால் யாராவது உங்களை அதை டிஃபேம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அந்த ஆளுமை, தலைமை பண்பு, அதே மாதிரி அவுட் ஸ்போக்கனாக பேசுகிறது, அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, ஃப்ராங்காக எல்லாரையும் பாராட்டுறது, உங்களுடைய பெக்யூலியரான கேரக்டரை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு புதுசாக ஒருத்தவங்க பழகிறாங்கன்னா 1க்கு 4 தடவை 1000 தடவை கூட யோசித்து பழகுங்க. அதுக்குள்ளே கட 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 கடன்னு உங்கள் சீக்ரெட்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா நிறைய பேரால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகளில் சிம்மராசி அன்பர்கள் சீட்டிங்கில் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காலத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நன்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்கே போய் மாட்டுவீங்க அப்படின்னா, ரொம்ப இறக்கப்பட்டுருவீங்க. உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சிச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட போய் மாட்டிப்பீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஜோதிட அடிப்படையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், சரியா? பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் தான், சரியா? நம்மளால் என்ன முடியுமோ அதான் பண்ணணும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் வாழ்க்கையவே நான் மாற்றி காட்டுறேன் பாரு, அவங்க சிரித்து பேசிட்டாலே போதும், நான் எப்படி பண்ணுறேன் பாருன்னு சொல்லி போய் இழுத்து போட்டு பண்ணுறது, அப்புறம் கடைசியை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது எதுக்கு இதெல்லாம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் போய் மாட்டுவீங்க, சரியா? கேட்காத உதவியை யார் ஒருத்தர் செய்கிறீர்களோ அந்த உதவிக்கு மரியாதை கிடையாது. அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இதுதான். உங்களை கேட்கலை, அந்த உதவியே கேட்கலைன்னா வாலண்டியராக போய் நீங்கள் உதவிகள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு நிறையவே பொருந்தும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது பாயிண்ட்டாக சொல்லணுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் அறிவாளிகளை மட்டுமே கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? அறிவாளிகள்னால் நான் என்ன சொல்கிறேன், யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்க. ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தையே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக் 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 டக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தொழிலதிபராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு கிளியர் சர்க்கிள் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்கள கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க, சரியா? அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வச்சுக்கிறது நன்மை. அதே மாதிரி ஹாப்பியாக வச்சுருக்கிறவங்களோட பழகுங்க. எப்போ பார்த்தாலும் அப்படி வல்லுன்னு அதெல்லாம் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் வச்சுக்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நீங்களே ஆல்ரெடி வல்லுன்னு தான் இருப்பீங்க, சரியா? அப்படின்னா என்ன, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், சரியா? அப்போ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு ரிலாக்ஸிங் மைண்ட், கரெக்ட்? அப்படிங்கும் போது அப்போ நீங்களும் போய் அன்னமும் அதே மாதிரியே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அப்புறம் நெஞ்சை பிடிச்சிட வேண்டியதான், சரியா? அதனால கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் மனசோட லயமாக இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு சிரித்து பேசுகிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருங்க. ஆனால் எல்லாத்தையும் போய் அவங்கள நம்பி உடனே சிரித்து பேசிட்டாங்களேன்னு எல்லாத்தையும் போய் நம்பி உளறிட வேண்டாம். அடுத்தது, உங்களுக்கு எப்பயுமே இந்த இதில் வரும்போது அடுத்த ஒரு முயற்சிகளே எடுக்கிறீங்க, செய்கிறீங்க, பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே லீகல் கான்சிக்வன்சஸ், அதாவது சட்ட ரீதியான பின்விளைவுகளை வச்சே ஒரு விஷயங்கள் இது பண்ணால் என்ன நடக்கும், இப்படி நம்ம பேசுகிறோமே, ஒரு தொழிலில் முடிவு எடுக்கிறோமே, இது பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். படிக்கிறீங்க, அடுத்து வேலைக்கு போகிறீங்க, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன வரும், இதை நம்ம பிடிச்சோம்னா நமக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு முயற்சிகள் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி தரும். ஏதோ சில பேர்லாம் ஃப்ளூக்கில் அப்படியே போவாங்க, மன தைரியத்தோடு போவாங்க, அப்படியே வந்தாங்க, அப்படியே ஜெயிச்சிட்டாங்க, என்னமோ சுவாமி காப்பாற்றிட்டாங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. ரொம்ப கால்குலேட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு வரும். அடுத்ததில் ஒரு 4வது பாயிண்ட் எடுத்தோன்னா, சொத்துக்கள் அமையுமா? எஸ், வில்லங்கத்தோடு அமையும். அதே மாதிரி ஒரு நிம்மதியாக உங்கள் வீட்டில் இருக்குமா அப்படின்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். 100ல் 70-75 பேர் வீடு பக்கத்தில் நாற்றம் நிறைந்த இடத்துக்கிட்ட இருப்பீங்க. இது உறுதியாக இருக்கும், சரிங்களா? அதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு டிச் போகும், இல்லைன்னா ஒரு குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க,
இல்லைன்னா பக்கத்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரஃபியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படின்னா மனசு லெவல்லையும் சரி, வெளி தோற்றத்துலேயும் சரி. சில பேர் வெளியே பார்க்க அப்படி பளிச்சுன்னு இருப்பாங்க, மனசுலாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியாகவும் இருக்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த மாதிரி இடங்கள் இல்லாமல் நீங்கள் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது வந்து பல பேருக்கு வந்து இருந்தீங்க, அதை நோக்கி நீங்கள் பயணப்பட்டாலும் நோய் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். வரக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக விஷயங்களும் சரி, உங்களோட பெரியவர்களையும் சரி ரொம்ப மதிப்பீங்கங்க. ரொம்ப 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 பெரியவாளை மதிக்கிறதும், அதே மாதிரி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும், ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும், தாத்தா பாட்டி பெரியவங்க அவங்களெல்லாம் மதிக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் சரி இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் சில பாவகங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு அது அப்படியே மாற்றமாக இருந்தாலும் பேர் பாதி ஒரு 70 பேருக்கு வந்து பெரியவர்களை மதிக்கிறது, பண்பாடை மதிக்கிறது, கல்ச்சர்டாக இருக்கிறது, இதெல்லாம் ரசிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உறுதியாக வரும். எப்பயுமே இந்த ஆளுமை திறனும் ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயங்கள் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 6வது பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி இந்த பிளாட்டே ஆகாது, இந்த பிளாட்டு முடியாது, இது வந்து சூனாக இருக்குன்னா இந்த இதில் இப்படி இருக்குது, இந்த இதில் வெட்டுப்பட்டிருக்கு, குத்துப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இடம் பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, இந்த இடம் ஆகவே ஆகாது, இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் தைரியமாக வாங்குங்க. அதை வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கான லக். இதை புரிஞ்சுக்கணும். இது ஆகவே ஆகாது அப்படின்னு யாராவது ஒதுக்குறாங்கன்னா அதை போய் ரிஸ்க் எடுத்துடுங்க. சரிங்களா? பட் அது லீகலாக கரெக்டாக இருக்கணும், சட்டப்படி கரெக்டாக இருக்கணும். அந்த கான்சிக்வன்சஸ் வந்து உங்களை பாதிக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து சட்டப்படி மட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தைரியமாக, இது முடியவே முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த தைரியமாக எடுத்து அடிக்கலாங்க நீங்கள். சரிங்களா? இவரெல்லாம் எங்க வேலைக்கு வைக்கிறீங்க, இவரெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிற ஆளை நீங்கள் தொடுங்க. நீங்கள் தொட்டால் ஜெயிச்சிருவீங்க. உங்களால் அவங்களும் விசுவாசியாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, இவங்க கூட வந்தேங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும். பட் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது கான்சிக்வன்சஸ் வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு முடிவுகள் எடுக்கிறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்தது வெற்றி பெற்றுவீங்களா? இறை அருளால் வெற்றி பெறக்கூடிய ராசி நீங்கள். இது ஒரு 6வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே மனிதர்களால் வந்து வெற்றி பெறுவதை விட நீங்கள் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களை காப்பாற்றிகிட்டே இருக்கும். அது அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், நீங்கள் நம்பக்கூடிய எந்த கடவுளாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க, எனக்கு மீறி ஒரு சக்தி இருக்குங்க, அந்த சக்தி தாங்க என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃபில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்துகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவி விஷயங்களில் எப்பயுமே உங்களுக்கு லடாய் தாங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதை கணவன் மனைவி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் சண்டையை அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ரப்சராக தான் இருக்கும். பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். இந்த இடத்துல நான் வந்து வீட்டில் வந்து சில இது சொல்லுவாங்களா, வெளியில் நான் புலி வீட்டில் எலி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். பட் நடிக்க வராது உங்களுக்கு நிறைய, அதனாலேயே கொஞ்சம் பர்சனல் லைஃப் அவ்வளோ சிறப்பாக இருக்கட்டும். இனிமேல் வரக்கூடிய அமைப்புகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து கெட்டவன் என்றைக்கும் கெட்டவன் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நம்மள்ட்ட பழகுனா அவன் நல்லவனாயிருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க அப்படின்னு சொன்னால் உங்களையும் சேர்த்து கெடுத்துடுவாங்க. சரியா? அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள், அதே மாதிரி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடு என்பது கட்டுப்பாடே. அதில் வந்து என்றைக்குமே கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஒரு வசந்தமே. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் இருட்டுக்குள்ளே போய் இது பண்ணுவேன், நான் அங்கே போவேன், அதே மாதிரி மலை சார்ந்த இடங்களுக்கு நான் போவேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் போய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருட்டு சம்மந்தமான இடங்களுக்கு போகிறது, அதாவது இருட்டு நேரங்களில் புதற்குள்ளே போகிறது, காட்டுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். லக் வருமா உங்கள் லைஃப்பில்? ஜெயிச்சிருவீங்களா? உறுதியாக ஜெயிப்பீங்க அன்பர்களே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரொம்ப பெரிய இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. வந்துட்டேங்க, ஆனால் எவ்வளவோ இழந்துட்டேங்க, எல்லாத்தையும் இழந்து தாங்க இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெளியே பார்க்குறவங்க அவங்களா அப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாவம்ப்பா,
அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும். நிறைய இழப்புகள் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதை வச்சு தான், அதை பணயமாக வச்சோ அடமானம் வச்சோ உடலாலோ உள்ளத்தாலோ பொருளாலோ சொத்தாலோ நிறைய விட்டுட்டு தான் கடைசியாக அந்த வெற்றிக்கனியை தொழில் ரீதியாக வரக்கூடிய அமைப்புகளாக ஒரு 10வது பாயிண்டாக வச்சுக்கலாம். ஜெயிச்சிடலாமா? 100% ஜெயிப்பீங்க. ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்தும் இருந்தும் இல்லாத அமைப்புகள் போனதுக்கு அப்புறமும் பேர் சொல்லும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை, ஏன்னா நீங்களாம் ப்ரைடுக்காக வாழ்வீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ப்ரைடுனா என்ன? சில பேர் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பொய்யா பேசுவாங்க, பொய்யா சிரிப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் அவங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கே புரியாது. செல்ஃப் இன்டெகிரிட்டியை விட்டுருவாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுருவாங்க. சில பேர், நான் பல பேரை சொல்லலாம். உங்களுக்கு அதெல்லாம் வரவே வராது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்காகவே நிறைய இழந்திருப்பீங்க. இப்படியே இருங்க. இதுதான் உங்கள் நேச்சர். எப்பயுமே சிங்கமாக தான் இருக்கணும். சிங்கம் ஹைனாவாக ஆகலாமா? சிங்கம் ஓனாய் ஆகலாமா? ஆகக்கூடாது. அதனால தான் அது காட்டுக்கு ராஜா. சரிங்களா? அதனால சிங்கமாகவே தான் இருக்கணும். அது அந்த கேரக்டரை யாராவது உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே பொய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா, மனசெல்லாம் விடாதீங்க. நல்லாவே இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 12வது பாயிண்ட், நல்லா இருந்தும் இறந்தும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது பாசிட்டிவ் சைடில் கொண்டு போனீங்கன்னா அது வரம். தப்பான சட்டத்துக்கு புறம்பான விஷயத்துக்கு போனீங்கன்னா கெட்ட வழியில் எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் வந்துடுவீங்க. ஸோ நல்ல வழி மட்டும்தான் சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதை மட்டும் பாருங்கள். ஓவராலாக எடுக்கணும்னா என்ன சொல்லுவேன்? புதுசாக பழகுறாங்களா? கவனமாக பழகுங்க. உடனே எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணாதீங்க. ஒருத்தங்க சிரித்து பேசி உங்களுக்கு ஜால்ரா போடுறாங்களா, அவங்கள தூர தள்ளிடுங்க. அவங்கள கிட்ட வைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் டேஞ்சர். உங்களுக்கு ஜால்ரா ஒருத்தர் போட 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 அவங்கள நம்பாதீங்க. அவங்க உங்களுக்கு முகசுருதி பாடுறாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையில் முடியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அன்பர்களே. முன்னாடி என்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோடு சேர்த்து உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது சேனல் அப்டேட் ரெகுலராக வரும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.